குடியுரிமை இழத்தல்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒருத்தன் குடியுரிமை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த விதத்துலலாம் வந்து அந்த குடியுரிமையை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெனன்சியேஷன் அப்படின்னா என்னென்னா குடியுரிமையை வந்து துரத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபாரினில் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சிட்டிசன்ஷிப் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து முன் வந்து எனக்கு இந்த மாதிரி இந்தியன் குடியுரிமை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறப்பாங்கல்ல, அதுதான் வந்து இந்த ரெனன்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், குடியுரிமையை துரத்தல். நெக்ஸ்ட்டு டெர்மினேஷன் அப்படின்னா குடியுரிமையை முடிவுக்கு வருதல். அதே மாதிரி ஒரு பர்சன் ஃபாரினில் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க, குடியுரிமை வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு ஆனால் வந்து அவங்களே முன் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணல அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்து அதை வந்து கேன்சல் பண்ணி விட்டுரும், முடிவுக்கு கொண்டு வந்துடும் அந்த சிட்டிசன்ஷிப்பை. அதான் வந்து இந்த டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து டெப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா குடியுரிமை வந்து மறுக்கப்படுதல். அதாவது இப்போ அதை ஒரு பர்சன் வந்து ஒரு மோசடி பண்ணுறாங்க, இல்லை ஃப்ராடு பண்ணுறாங்க, இல்லை சட்டத்துக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அரசியலமைப்புக்கு வந்து எதிராக ஏதாச்சும் செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்து என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க, மறுக்கப்பட்டுரும் அவங்களுக்கு. அதான் வந்து டெப்ரிவேஷன் சொல்லிட்டு அர்த்தம். மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது: ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன். குடியுரிமையை துரத்தல், குடியுரிமை முடிவுக்கு வருதல், குடியுரிமையை மறுக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது.